எனது காலை வணக்கம். சோசியல் மீடியாவில் யாரை பற்றியும் யாரும் தப்பாக பேசாதீங்க. அவங்க வேலை என்ன, அவங்கவுங்க வேலையை பாருங்கள். எல்லோரும் பேட் கமாண்டு கொடுக்கறது, இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது, இதுக்கெல்லாம் பயந்து போகிறவன் நான் கிடையாது. எனக்கு விருப்பம், நான் வீடியோ போடுறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். என்னோடய விருப்பம் என்னவோ அதை தான் நான் செஞ்சுக்கிறேன். அடுத்தவங்களுக்காக நான் வீடியோ போடலை. நான் 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். எனக்கு அவார்டு வாங்கணும் அப்படி இப்படிங்கிற அந்த ஆசைலாம் கிடையாது. எனக்கு 100 பேருக்கு தெரிஞ்ச நம்ம 1000 பேருக்கு இன்றைக்கி தெரியணுன்ற இந்த ஒரே காரணத்துக்கோசரம், நோக்கத்துக்கோசரம் தான் நான் வீடியோ போடுறேன். தேவையில்லாத பேடு கமெண்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. அரசியலை பற்றி பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு யாருமே அரசியலில் இருக்கிறவங்க பேசிப்பாங்க. எல்லாருமே எல்லாம் தருவாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம சலுகை வாங்குகிறோம். இன்றைக்கி இவர் வந்ததும் இவர் சலுகை செய்கிறாரு, அவர் வந்ததும் அவர் சலுகை செய்கிறாருங்கிறது இல்லை. அவர் ஆட்சியிலையும் நம்ம சலுகை வாங்குகிறோம், இவர் ஆட்சியிலையும் நம்ம சலுகை வாங்குகிறோம் தான். ஆனால் என்ன ஒன்று, இப்போ இவர் எல்லாத்தையும் சீக்கிரமாக செய்கிறாரு. சிஎம் விஜய் அவர்கள் பெஸ்ட்டு. எல்லா மனசுலேயும் ஒரு மகனாகவும், ஒரு மாமனாகவும், ஒரு அண்ணனாகவும் இன்றைக்கி வலம் வராருன்னா பெஸ்ட்டு. எம்ஜிஆருக்கு அப்புறம் மறு எம்ஜிஆர் யாருன்னு கேட்டால் விஜய் தளபதி தான் பெஸ்ட்டாக இருக்கார். எனக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, எனது ஊர் கடலூர் மாவட்டம் போனகரி ஊராட்சி, போனகரி தாலுக்கா பெரியநறுக்கணும் ஊராட்சி. எனக்கு எல்லா மாவட்டத்துக்கும் படித்தவர்களுக்கு வேலை போட்டு தரணும் தான் என்னுடைய கோரிக்கை. என்ன என்றால், பட்டதாரிகள் அனைவரும் கரும்பு வெட்டுறதுக்கும் நாற்றடிக்கிறதுக்கும் இன்னும் சின்ன சின்ன வேலை பார்த்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாததுனால தான் இப்போ இளைஞருக்கு வந்து குடிகாரங்களாக மாறினதுக்கு காரணமே. வேலை இருந்தால் கண்டிப்பாக அவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க. வாத்தியார் வேலை செஞ்சுட்டு போயிட்டு விவசாயம் பார்க்குறான். வாத்தியார் வேலை செஞ்சுட்டு வாத்தியார் வேலையே கிடைச்சவனும் விவசாயம் பார்க்குறான். தப்பு இல்லை, நான் பார்க்க வேணான்னு சொல்லலை. இருந்தாலும் தயவு செய்து விஜய் ஐயா அவர்கள் படித்த இளைஞருக்கு பட்டதாரிக்கு அனைவருக்கும் தேர்ந்தெடுத்து வேலை தர வேண்டும் என்று இந்த 5 ஆண்டில் என்னுடைய மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது ஊரில் வந்து பஸ் வசதி அவ்வளோவா இல்லை. உள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சுற்றி தான் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப தூரம் போயிட்டு வந்து தான் இங்கே வர மாதிரி இருக்குது. இணைப்பு சாலை வேணும், பஸ் வசதி வேணும், இதெல்லாம் எனக்கு தரணும். எங்கள் கடலூர் மாவட்டத்தில் அனைவருக்குமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். எனது ஊரில் வந்து தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த வாட்டர் டேங்க் வந்து பழுதடைஞ்சு போயிட்டுருக்கு. அந்த வாட்டர் டேங்கை வந்து சரி பண்ணி தரணும்.